ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. போன பகுதியில சேஷாத்திரி சுவாமிகள் திருப்பத்தூர் வந்து சேர்ந்தார் அப்படின்றதோட முடிச்சது. அவர் எந்த வழியா திருப்பத்தூர் வந்தார்னா, வாலாஜா, வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர் இந்த வழியா வந்து அவர் வந்து திருப்பத்தூர் வந்து அடையிறார். திருப்பத்தூர் வந்து அடைஞ்சு அவர் வந்து அங்க இருக்கிற பிரம்மேஸ்வர சுவாமி, அப்புறம் குமாரசுவாமி இந்த ஆலயங்கள்ல ஒரு சில தினங்கள் தங்கிட்டு அந்த ஊர்லயே இருக்கார். அந்த திருப்பத்தூர்ல தான் சேஷாத்திரி சுவாமியோடைய அத்தையும் அவங்களுடைய மகள் காகினி தேவி, அதாவது சேஷாத்திரி சுவாமிக்கு நிச்சயம் பண்றதுக்கு முதல்ல ஒரு முயற்சி நடந்தது இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய சொந்த அத்தை பெண்ணு அங்கதான் இருக்காரு. வெங்கடரமண ஐயர், அவர் வந்து காகினி தேவியோட கணவர், அவரும் அங்கதான் இருக்காரு. இந்த சந்தர்ப்பத்துல என்ன நடந்ததுன்னா, முன்கூட்டியே இந்த சேஷாத்திரி சுவாமிகள் திருப்பத்தூர் வரதுக்கு முன்னாடியே ஜோசியர் ராமசுவாமி, அதாவது சேஷாத்திரி சுவாமியோட சித்தப்பா, அவர் வந்து வெங்கடரமண ஐயருக்கு ஒரு கடிதம் ஒண்ணு எழுதி, இந்த மாதிரி சேஷாத்திரி சுவாமிகள் பத்தின தகவல் ஏதாவது கிடைச்சதுன்னா இமீடியட்டா எனக்கு உடனடியா தகவல் அனுப்பு அப்படின்னு வந்து அவர் ஒரு கடிதமும் அவர் எழுதியிருக்காரு. அதனால வந்து வெங்கடரமண ஐயர் வந்து சேஷாத்திரி சுவாமி உடைய தகவலுக்கு காதையும், சேஷாத்திரி சுவாமி எங்கேயாவது பார்த்துருவோமான்னு கண்ணையும் ரொம்ப கூர்மையா வச்சிருக்கிற ஒரு நேரம் அது. அந்த நேரத்துலதான் சேஷாத்திரி சுவாமி இங்க வந்து சேர்ந்தார். ஸோ ஒரு நாள் தற்செயலா கடத்தெருவுல சேஷாத்திரி சுவாமிகள் நடந்து வர்றத பார்த்த உடனேயுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நேரா போய் அவர்கிட்ட போய், சித்தப்பா, உங்க சித்தப்பா எனக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு அந்த தகவல்லாம் எடுத்து சொல்லி அவரை வந்து வற்புறுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அப்ப வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு வரதுக்கு முயற்சி பண்றாரு. ஒரு வீட்டுக்குள்ளார வரல. நான் திண்ணையிலே உட்காந்துருன்னு வெளி திண்ணையிலே உட்காந்துருக்காரு. வீட்டுக்குள்ளார இருந்து இருந்த அத்தை பெண் காகினி தேவியும் வெளியில வந்து பார்த்துட்டு தன்னுடைய அண்ணன் பையன் எப்படி இருக்கிறான்னு அவங்க கண்ணீர் ஒடிக்கிறாங்க. தன்னுடைய முறை மாமன் இப்படி இருக்காரு அப்படின்னு வந்து இந்த பொண்ணும் கண்ணீர் ஒடிக்குது. அவர் வந்து எவ்வளவு கம்பல் பண்ணியும் அவர் வீட்டுக்குள்ளார போகல. இரவு மட்டும் இவங்க வற்புறுத்ததுக்கு ஏற்ப இரவு உணவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு திண்ணையிலேயே படுத்துடுறாரு. நாளைக்கு வந்து கடிதம் எழுதி போட்டணுன்ற ஒரு நினைப்போட இவர் வந்து வெங்கடரமண சாஸ்திரிகள் கூடவே படுத்துக்கிறாரு. விடிஞ்சு எழுந்து பார்த்தா சேஷாத்திரி சுவாமி காணும். வழக்கம் போல அவர் வந்து அவருக்கே தூக்கம். சேஷாத்திரி சுவாமி தூங்கி பார்த்ததா யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய சரித்திரத்திலே அது இல்லை. ஸோ அவர் வந்து இவங்கெல்லாம் எப்ப தூங்குவாங்கன்னு ரொம்ப விழிப்புணர்வா இருந்திருப்பாரு நேரம். ஸோ அவங்க தூங்கின உடனே அவர் கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஸோ அடிச்சு பிடிச்சிக்கிட்டு பக்கத்துல எல்லாம் ஓடிக்கிடி பாக்குறாங்க. எங்கேயும் வந்து சேஷாத்திரி சுவாமி இருக்கிறதுக்கான அடையாளங்கள் இல்லை. சரி, உடனே வந்து ஒரு சித்தப்பாவுக்கு, அதாவது சேஷாத்திரி சுவாமியோட சித்தப்பா ராமசுவாமி ஜோசியருக்கு கடிதம் எழுதி போட்டுருவாரு. இந்த மாதிரி இங்க வந்தாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஒரு கடிதம் எழுதி அவர் போட்டுருவாரு. அங்கிருந்து கிளம்புன சேஷாத்திரி சுவாமிகள் ஜவ்வாது மலை வழியா படவேடுன்ற இடத்துக்கு வந்துடுறாரு. அது படை வீடுன்னு முன்னாடி சொல்லப்பட்டது. போர் வீரர்கள்லாம் தங்கினதுனால ஒரு பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. வேட்டையாடுறவங்க எல்லாம் தங்கினதுனால ஒரு பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தவர் அங்க இருக்கிற தர்மலிங்க குருக்கள், அவர் பெரிய வேதாந்தின்னு பேர் எடுத்தவர். அவருடைய தம்பி கிட்டு குருக்கள் என்கிற சுப்பிரமணிய குருக்கள், இவங்களுடைய விசேஷமான ஒரு கவனிப்புல அங்க இருக்காரு ஊர்ல. அங்க ஒரு சில தினங்கள் இருந்துட்டு அங்கிருந்து கிளம்பி ஆத்வாம்பாடின்ற கிராமத்தை வந்து அடையிறாரு. ஆத்வாம்பாடின்ற கிராமத்துல வந்து இவருடைய அத்தான் வேங்கட ரமண சாஸ்திரியார் அப்படின்னு ஒரு நபர், அதாவது இவருடைய அத்தான் முறை வேண்டும், அதாவது சேஷாத்திரி சுவாமி அந்த ஊர்ல இருக்காரு. அவர் வந்து அந்த ஊர்லயே ஒரு ஆயக்கூட்டன்னு ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது சேஷாத்திரி சுவாமி தூரம் வரத்தை பார்த்துட்டு உடனே எழுந்து ஓடி போய் சேஷாத்திரி சுவாமியை கட்டி தழுவிக்கிறார். சேஷாத்திரி சுவாமி நழுவ பார்க்க அவர் விட்டுட்டு ஒரு பாலாவது குடிச்சிட்டு போட்டு நேரா வீட்டுக்கு வந்து கம்பல் பண்ணி அழைச்சிட்டு வர்றாரு. தெருவுக்கிட்ட நிக்க வச்சுட்டு இவர் பால் எடுத்துட்டு வர்றதுக்குள்ளார அவரு வந்து போயிடுறாரு.
அவர் என்னன்னா ஒரு கிராம முன்சிப்பா இருக்கிறவர். அதனால ஒரு தலையாரிய உடனே அனுப்பிச்சு அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ண சொன்னாரு. ஃபாலோ பண்ண சொன்னா இவர் வந்து சேஷாத்ரி சுவாமி விடு விடு விடுன்னு நடக்கிறாரு. அவரை ஃபாலோ பண்ண முடியாம இந்த தலையாரி தடுமாறுறான். அதன் பிறகு வந்து உங்களுக்கு துறிஞ்சிக்குப்பம் வந்து அடைஞ்சிடுறாரு. துறிஞ்சிக்குப்பத்துல சன்னாசிப்பாறைன்னு ஒரு அங்க இடம் இருக்கு. அந்த சன்னாசிப்பாறையில ஒரு மகானுடைய ஜீவசாமி அதிஷ்டானமான இடம். அந்த இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து அவர் அத பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தலையாரி வந்து சேர்ந்துடுறான். தலையாரிய பார்வையிலேயே அதட்டி போக சொல்லிடுறாரு. இப்ப பார்வையிலேயே வந்து அதட்டி போக சொன்ன உடனே அவர் வந்து என்ன நினைச்சாலும் தெரியல தலையாரி திரும்பி போயிட்டான் சைலண்டா. அந்த இடத்துல இருந்து அவர் நேரா வந்தது திருவண்ணாமலைக்கு தான். அவர் எங்க வந்து அடையணும்னு நினைச்சாரோ, எங்க வந்து தன்னுடைய வாழ்நாள் நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சாரோ, அந்த இடத்துக்கு அவர் வந்து அடைஞ்சார். பொதுவா இவ்வளவு உறவுகள் அவர சுத்தி சுத்தி அவர வந்து மடக்கறதுக்கு இத்தனை உறவுகள் இருந்தாலும், அவர் வந்து அந்த உறவுகள் எல்லாம் உதறிட்டு வந்ததுனால, சேஷாத்திரி சுவாமி என்ற ஒரு பொக்கிஷம் திருவண்ணாமலைக்கு கிடைச்சது. அது திருவண்ணாமலைக்கு கிடைச்ச பொக்கிஷம் மட்டும் கிடையாது. அது வந்து தமிழ்நாட்டுக்கே கிடைச்ச ஒரு பொக்கிஷம், அல்லது உலகத்துக்கே கிடைச்ச பொக்கிஷம்னு சொல்லலாம். இதன் பிறகும் ஒரு பொக்கிஷம் கிடைச்சது. அது ரமண மகரிஷி. ரமண மகரிஷியும் உறவுகள் முடக்கி போட தான் நினைச்சது. அவங்க ரமண மகரிஷியுடைய தாயாரும் சரி, அண்ணனும் சரி, உறவுக்காரங்களும் சரி, எத்தனையோ முறை வந்து திருவண்ணாமலைக்கு வந்து அவரை வந்து திரும்பி அழைச்சிட்டு போறதுக்கு ஒரு தீர்மானத்தோட வந்தெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா, அந்த உறவுகள் எல்லாம் துண்டிச்சதுனால தான், இறைவனோட அந்த உறவை ஏற்படுத்திக்கிறதுனால தான் 2 பொக்கிஷமாகவே மாறினாங்க. திருவண்ணாமலையுடைய 2 மாபெரும் பொக்கிஷங்களா அந்த காலகட்டத்துல மாறினாங்க. அவர வழி தொட்டு, அதன் பிறகு வந்து ரமண மகர்ஷியோட சீடர் அண்ணாமலை, அதன் பிறகு வந்து யோகி ராம் சரத்குமார், பல ஞானிகள் அதன் பிறகு தோன்றினாங்க. ஸோ இந்த 2 பேரும் அந்த காலகட்டத்துல கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். திருவண்ணாமலைக்கு வந்து சேரும்போது அவருடைய வயசு 19. அவர் வந்த வருஷம் 1889. அந்த அதே வருஷத்துல தான் அவர் வந்து காஞ்சிபுரத்துல வந்து கிளம்பினார். அந்த வருஷத்திலேயே வந்து சேர்ந்துட்டார் திருவண்ணாமலைக்கு. இப்போ திருவண்ணாமலையில அவர் நடந்துகிட்ட விதமும், அவர் எப்படி ஒரு சித்தரா தன்னை வந்து காட்டினார், எல்லாருக்கும் அந்த அதிசயங்களை எப்படி காட்டினார்ன்ற விஷயமும் இனி வரிசையா பார்க்க போறோம். அவருடைய அற்புதங்கள்ல அவருக்கு தினம் தினம் ஒரு அற்புதம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அது வந்து அவருடைய சரிதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை பத்தி வரிசையா நம்ம பார்க்க போறோம். ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடி.